ஏண்டி தொண்டை வறண்டு போது கொஞ்சம் குடிக்க தண்ணி குடுன்னு கேட்டேன். இது உனக்கு ஒரு வேலையாடி? அம்மா பெத்தனே, எனக்கு தண்ணி வேணா ஒண்ணு வேணாம். ஆளையும் மூஞ்சி. அம்மா குழவிகளை பெத்திருந்தா கூட நல்லா இருக்கும். அம்மா அம்மா, என்னையும் வளைகாப்புக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னல, நானும் வரேன்னு தானே சொன்னேன். என்னை விட்டுட்டு நீ பாட்டுக்கு கிளம்பிட்ட. என்னம்மா நீ வரணும்னு இருந்தியா? ஏம்மா நீ வந்திருக்கலாமே. அங்க வந்தவங்க எல்லாரும் உன்னை பத்தி தாம்மா விசாரிச்சாங்க. ஐசு பிரபா பத்தி கூட விசாரிக்கல. எல்லாருக்கும் பதில் சொல்லி சொல்லி என் வாயே வலிக்குது. ஏக்கோட்டி அவ தான் வரேன்னு சொல்லியிருக்கால, அப்புறம் ஏமா விட்டு வந்த? அம்மா எதுக்குமா என்ன விட்டுட்டு போன? அது இல்லடாமா, நான் போகும்போது நீ தூங்கிட்டு இருந்தியா, உன்னை தொல்லை பண்ண வேணான்னு தான் நான் போயிட்டு வந்தேன். வேற ஒண்ணும் இல்லை. அனாமிகா, இப்ப எதுக்கு தேவையில்லாம சிரிக்கிற? பின்ன இந்த வீட்ல இவ்ளோ பேர் இருக்கீங்க. கோடீஸ்வரி அத்தை மகாவை ஏன் வீட்ல விட்டுட்டு போனாங்கன்னு மகாவுக்கு தான் தெரியல. உங்க யாருக்குமே புரியல. அனாமிகா, காலையிலயும் உன் வேலையை ஆரம்பிக்காத, அமைதியா இரு. மகா, உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலன்னு நாசுக்கா உனக்கு அழட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. சீ, வாய மூடு. என்ன பேசுற நீ? கல்யாணம் ஆகி இவ்ளோ நாள் ஆகுது, இன்னும் குழந்தை பிறக்கல. அதனாலதான் உங்க அம்மா உன்னை கூட்டிட்டு போகல. அத புரிஞ்சுக்காம ஏன் கூட்டிட்டு போகலன்னு கேட்டா பாவம் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? இதெல்லாம் உனக்கே புரிய வேண்டாமா? அனாமிகா, போதும், நிறுத்து. மகா மகா, இது பாரு மகா, இது பாருமா, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. இந்த வயிற்றுச்சல் பிடிச்சவ ஏதாவது உளர்வணி, அவ பேச்ச கேட்காத. நான் போகும்போது நீ தூங்கிட்டு இருந்தியா, அதனாலதான். அம்மா சொல்றேன்ல என் செல்லம், அப்படிலாம் இல்லடா. நான் அப்படி நினைப்பனா? அம்மா உண்மையை சொல்லுமா. இல்ல மகா, அந்த மாதிரி எதுவும் இல்ல. நான் சொல்றேன்ல, நம்புடா. ஏன் அனாமிகா, வீட்ல இருக்கிறவங்களை ஏதாவது பேசி கஷ்டப்படுத்தலைனா உனக்கு தூக்கமே வராதா? பண்ண கேவலமான வேலைக்கெல்லாம் அன்னைக்கே உன்னை வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும். போனா போகுதுன்னு மன்னிச்சு இந்த வீட்டுல இருக்க விட்டா இதெல்லாம் எங்களுக்கு தேவைதான். நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? என்னன்னு அனாமிகா அப்படி என்ன சொன்னா? ஐயோ வேண்டாம், விட்டுருங்க. தயவு செஞ்சு என்னை யாரும் தடுக்காதீங்க. இந்த வீட்டுல என் பொண்டாட்டியை பத்தி பேச இவளுக்கு என்ன அருகதை இருக்கு? மகாவை பத்தி பேச இவளுக்கு எந்த தகுதியும் இல்ல. ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சும் அவளுக்கு மருந்து கொடுத்து மனநலம் சரியில்லாதவள ஆக்கணும்னு நினைச்சவதானே நீ? விஜய், இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. தயவு செஞ்சு இவளுக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டு. இவெல்லாம் எவ்வளவு மன்னிச்சாலும் திருந்தவே மாட்டான். அனாமிகா, இன்னொரு வார்த்தை நீ மகா பத்தி ஏதாவது பேசின, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். மகா சொன்ன கேளு மகா. மகா, ஏய் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஏய் மகா, ஏய் மாப்பிள்ள போய் அவளை சமாதானப்படுத்துங்க.
டேய், நம்மள குமரி குமரி கோவப்பட வச்சுட்டு இவ எப்படி விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா பாத்தியா? மா அதெல்லாம் நினைக்க நினைக்க என்னால அப்படியே தாங்கிக்கவே முடியலமா. அவ தான் நடிச்சிருக்கானா, அதை நம்பி நம்மள ஏமாந்துருக்கோம். அதம்மா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. கௌதம், ஏமாந்தது கூட பரவாயில்லடா. அவ சவுக்கால நம்ம 2 பேரையும் எப்படி விரட்டி விரட்டி அடிச்சா ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு உடம்ப விட மனசுதான் ரொம்ப அதிகமா வலிக்குது. டேய், பிபி ஜுவல்லர்ஸ் குடும்பத்தையே ஒண்ணும் இல்லாம விரட்டி அடிச்சவடானா, ஆனா இவ ஒருத்தி நம்மள விரட்டி விரட்டி அடிச்சிருக்கா. இவளை இப்படியே விட்டுட்டோம்னா நமக்கு அல்வா கொடுத்தா அந்த குடும்பத்தை மறுபடியும் எங்க கூட்டிட்டு வந்துருவா. அவளுடைய பிளானே அதான். டேய், இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா என்னடா பிரயோஜனம்? அவளை ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதான் அவன் நம்மள ஏமாத்தி நடிக்கிறான்னு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணணும்? இப்பவே போய் அவளோட கழுத்தை புடிச்சு வெளியே துரத்த வேண்டியதுதான். டேய், என்ன சொல்ற? அம்மா, இது வரைக்கும் அவ மனநல சரியில்லாதவன் நம்பி அவ அடிப்பாளோ கடிப்பாளோ நம்ம பயந்துட்டு இருந்தோம். அதுவும் இல்லாம மனநல சரியில்லாம பிரெக்னெண்டா இருக்க பொண்ணு மேல கை வச்சா போலீஸ் வருன்றதுனாலதான் எதுவும் பண்ணாம இருந்தோம். இப்ப நடிச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதுக்கும் யோசிக்க வேண்டியதே இல்ல. வா, நம்ம இப்பவே போய் அவளை எங்கேயாச்சும் துரத்தி அமைச்சிட்டு வருவோம். அவ செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்ணி குடிக்க வைக்கணும். வா. டேய், இதுல ஒண்ணும் பிரச்சனை வராதுல்ல? ஐயோ, ஏமா அப்படி வந்து தொலைற? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. முதல்ல வா. ஹாய் ஹாய். நான் டிவி பாக்குறப்ப இப்படி மறைச்சு நின்னா என்ன அர்த்தம்? அப்படிதான் நிப்போம். என்ன பண்ணுவ? நான் கையில சவுக்கு எடுப்பேன் தெரியுமா? ஏய், போத நிறுத்து. இன்னொரு தடவை சவுக்கு கீக்குன்னு பேசன கடுப்பாயிடுவேன். டேய் டேய், ஏய், இதுக்கு மேலே எங்களை நடிச்சு ஏமாத்தணும்னு நினைச்ச உனக்கு மரியாதை கெட்டோம். ஜாக்கிரதை. என்ன பண்ணுவீங்க? ஏய், நீ மனநல சரியில்லாத மாதிரி நடிச்சு தானே இருக்க, சொல்லு. எங்களுக்கு உன்னோட நாடகம்லாம் தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஐயோ ஐயோ, சிரிச்சு சிரிச்சு எனக்கு வயிறே வலிக்குது கௌதம். ஆமா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி திடீர்னு வந்து காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், நான் கேக்குறதெல்லாம் உனக்கு காமெடியா தெரியுதா? அது இல்ல கௌதம், நான் வந்த முதல் நாளே நீங்க 2 பேரும் எனக்கு மனநல சரியா தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அம்மாவும் மகனும் இப்படி வேஸ்ட் பீஸா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல.